அவருடைய வளர்ச்சியை தாங்க முடியாதவர்கள் நிறைய பேர். ஒரு ஹீரோ உள்ளே வர முடியல யாருமே. ஒரு ஸ்டைலிஷான ஒரு லவ் சப்ஜெக்ட்டுக்குள்ள ஒரு ஹீரோ உள்ள நுழையணும். மோகன் இருக்காருன்னே போனாங்க. கமலஹாசனுக்கே டஃப் கொடுத்தாங்க ஒரு பீரியட். லவ் சப்ஜெக்ட்னா காதல் வருஷம் மைண்டில் செட் பண்ணது எல்லாத்துக்குமே இந்த கமலஹாசன். அவரை வச்சு படம் பண்ணலாம் நினைப்பாங்க. கமலஹாசன் வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா கமலஹாசன் வச்சு சாதாரண படம் பண்ண முடியாது. இப்போ அந்த கேரக்டர் பூரா அந்த மோகனுக்கு போச்சு. சொந்த குரலில் பேசுகிறேனே அப்படிங்கும்போது டைரக்டர் எல்லாமே ஏன் விசப்பச்ச வேணான்னு சொல்கிறாங்க. மீறி ஒரு படம் பேசினார். படம் பார்க்குறாங்க, நல்ல கதையை படம் தான், நல்ல ஓடின படம் தான். ரசிகர்கள் மக்கள்லாம் கண்ணாமட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்என் சுரேந்திர வாய்ஸ் கேட்டாலே மோகன் தான் வந்து நிற்பார். இவர் தனியாக ஏதாவது எஸ்என் சுரேந்திர பேசினா கூட பாட்டு பண்ணால் கூட மோகனுக்கு பாட்டு பாடுறது மாதிரியே இருக்கும். வேற எஸ்என் சுரேந்திர அவர்கள் வந்து மோகனை சந்திச்சதே இல்லை. மோகன் ஆக்டிங்னு படம் வரும், டப்பிங் வரும்போது எஸ்என் சுரேந்திர 2 நாள் 3 நாள் டேட்டா கொடுத்து படம் முடிச்சுட்டு போயிடுறாரு. எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் எப்பயுமே கேட்டிங்கன்னா இந்த லவ் சாங் யாருக்குன்னு கேட்பார். என்ன சுச்சுவேஷன், என்ன வயசு கேட்பார். ஒரு 20 வயசு பையன் ஹீரோவை பாடுறான் அப்படின்னா அந்த டோன் மாதிரி எஸ்பி மாற்றுவார். அந்த டோனையே மைக் மோகன் தான் பாடினது மாதிரியே அந்த ஃபேஸ் ரியாக்ஷன். இது எஸ்பி பாட்டா மோகன் பாட்டானே நிறைய பேர் டவுட் வந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன். நீங்கள் போய் ஒரு படம் ஜெய்சங்கர் சார்கிட்ட படம் பண்ணி சார் பட்ஜெட் பண்ணலாம் சார். நோமே வா 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 நல்ல கதை, நீ வா என்ன பண்ணணும், சம்பளம் உன்ட்ட எவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னு. நீ வா என்ன ஜெயிச்சுக்கணும் நீ முடிவு பண்ணிட்டே இல்லை, நீ வா படம் பண்ணு, ஜெயிச்சு வா அப்புறம் பார்த்துக்கோ நம்ம அப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையை தூக்கி வச்சவர். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அவர் தூக்கி நிப்பாட்டினது பயணங்கள் முடிவுகள் ஆர் சுந்தரராஜன். இன்ன வரைக்கும் அந்த சாங் காமெடி அவ்வளோ வந்து எவருக்கு படம். அதுவும் வாழ்வே மாயமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆன படம். கிட்டத்தட்ட கதை ஒரே கதை. வளர்ந்து வந்து இங்கே கமலோடைய ஒரு படத்தில் மோதுறாரு. 2 படமும் சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ். எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். மோகன் அவர்கள் அதாவது 80-90 காலகட்டங்களில் ஒவ்வொரு பெண்களோட கனவு நாயகன், ஒரு ஒரு லவர் பாய். இன்றைக்கி நம்ம சாக்லேட் பாய்ன்னு சொல்கிறோம். அன்றைக்கி வந்து ஒரு காதல் மன்னன், ஒரு மெலடி கிங்கு அப்படின்னு இருந்தவர். அவரை பற்றி பேசலாம். அவரோட சினிமா வாழ்க்கை, அவர் தொட்ட புகழ், அவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள்லாம் பேசலாம்னு நினச்சோம் சார். சார் ஆரம்பிக்கலாம் சார். மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரி காதல் மன்னன், காதல் இளவரசன், பல பெண்களின் கனவு நாயகன் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் அவர் ஆரம்பத்தில் பண்ண எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் படங்களாக அமைஞ்சது. அதுதான் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஃபஸ்ட்டு கன்னடத்தில் தான் பாலுமேந்திரா அவர் நல்ல கோகிலா படத்தில் தான் ஒரு இன்ட்ரோ ஆகிறாரு. அதில் கமலஹாசன் ஒரு மெயின் ரோல் வேறு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு படமே வந்து ஒரு பெரிய நடிகரோட சேர்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கும் கமலஹாசன் நடித்த படத்தில் அபூர்வங்களில் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்தது. அப்போ அந்த படம் ஹிட் ஆகுது. அப்புறம் திரும்பி மலையாளத்துக்குள்ளே பண்ணுறாங்க. ஒரு 3-4 படங்கள் வந்து எல்லாமே ஹிட் லிஸ்ட்டில் அமையுது. 77 உள்ளே வந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே. பட்டு இவர் நம்ம பாலுமகேந்திரா அவர்களே வந்து தமிழில் ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் அந்த கேரக்டருக்கு மோகன் தான் ரொம்ப ஆப்டாகுன்னு சொன்ன உடனே அவர், நீங்கள் கேள்வியே கேட்கலாமா சார், நீங்கள் எனக்கு திரையுலக வாழ்க்கைக்கே நீங்கள் ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா இந்த சொர்க்க வாசல் திறந்து விட்டது மாதிரி திறந்து விட்டு வரீங்க, நீங்கள் எப்போனாலும் பண்ணுங்க சார் அப்படிங்கும்போது தான் தமிழில் மூடுபனின்னு ஒரு படம் பாலுமகேந்திரா வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் எடுக்கிறாங்க. அதில் பண்ணது படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அது கிட்டத்தட்ட அந்த படமே பார்த்திங்கன்னா வெள்ளி விழா படமாகவே தமிழில் அமைந்தது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த படம் வந்து ஒரு இயக்குனர் கையில் போய் சிக்கிறாரு. அதான் பாலுமகேந்திரா அப்படி கொண்டு வந்து வெடித்து ஒரு அழகு பதுமையாக ஒரு மூடுபனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லே பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரை கான்ட்ராஸ்டாக இருக்கும். அது எடுத்தோன்னே தமிழ் படத்தில் பண்ணுறது தில்லு வேணும் உங்களுக்கு. அது மோகன் எதுவாக இருந்தாலும் பண்ணல. பட் படம் மிகப்பெருவில் பேசப்பட்டு மோகன்ற ஒரு ஐடி வந்து இங்கே ரிஜிஸ்டர் ஆச்சு. அதற்கு அடுத்த படம் தான் சொன்னதில்ல, மகேந்திரன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சிற்பிக்கிட்ட போய் சிக்கிறார். நெஞ்சத்தை கில்லாது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஓடின படம், கண்ணை முடிட்டு போகுது. ஸோ அதில் தான் சுகாசினி கேமரா உமனாக ஜானி படத்தில் ஒர்க் பண்ண அசோக்குமார்ட்ட ஒர்க் பண்ணாங்க. மகேந்திரன் டைரக்ஷன் அது. அப்போ சுகாசினி அந்த ஸ்பாட்டில் வந்து அவங்க இருந்த துருன்னு இருந்த அந்த ஸ்பீட் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எழுதின கேரக்டருக்கு சுகாசினி விட்ட ஒரு ஆளே இல்லைன்னு தான் சுகாசினியை தூக்கி நெஞ்சத்தைக்கில் போட்டார். அது ஹீரோயின் பார்த்தா அது 1 வருஷம் ஓடின படம் உங்களுக்கு தெரியும். இளையராஜாவுடைய பாடல்கள் மூடுபனிலையும் சரி நெஞ்சத்தைக்கில் தெறிக்க விட்டார். அதற்கு அடுத்து ஒரு படம் வந்தது பாருங்கள், சூப்பரான ஒரு மாதிரி கிளிஞ்சல்னு ஒரு படம் வந்துச்சு. இவங்க துரை டைரக்ஷனில் டி ராஜன் மியூசிக். இந்த லவ் சப்ஜெக்ட்னா கிளிஞ்சல் மாதிரி படம் பேசப்பட்ட விஷயம். தொடர்ந்து வெற்றி படங்கள். ஸோ 100 நாள் படங்கள், 175 நாள் படங்கள்,
ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் அவர் தூக்கி நிப்பாட்டினது பயணங்கள் முடிவதில்லை ஆர் சுந்தரராஜன். இன்ன வரைக்கும் அந்த சாங் காமெடி அதெல்லாம் அவ்வளோ வந்து எவருக்கு படம். அதுவும் வாழ்வே மாயமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆன படம். கிட்டத்தட்ட கதை ஒரே கதை வேறு. பயணங்கள் முடிவதில்லையும் வாழ்வே மாயமும் ரெண்டு பேரும் நெகட்டிவ். எஸ், கமலஹாசனும் மோகன் அறிமுக படம் வந்து கோகிலா, இந்த கமலோட வளர்ந்து வந்து இங்கே கமலோட ஒரு படத்தில் மோதுறாரு. ரெண்டு படமே சூப்பர் டூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ மோகனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாது. ரஜினிகாந்த், கமலஹாசன் அப்படிங்கிற ரெண்டு இமயங்கள் மத்தியில் நடுவில் உள்ள புந்து கேம் ஆடினார் பாருங்க, சூப்பர். எல்லா படங்களும் ஹிட்டு. எனக்கு இதற்கு முன்னாடி ஒரு நடிகர், நம்ம தமிழில் ஒரு நடிகர் இருந்தார், ரவிச்சந்திரன் சொல்லி நடிகர். அவருக்கு ஒரு பேர் இருக்குது, கலர்பட கதாநாயகன் அண்ட் வெள்ளி விழா நாயகன் அப்படிங்கிறது ரவிச்சந்திரனுக்கு மட்டும்தான் அந்த பேர். நான் அவர் பண்ண படம் எல்லாமே 100 நாள் சில்லஜிபிலி படம். ஃபஸ்ட்டு படமே கலர் படம். ஸோ ரவிச்சந்திரனுக்கு காதலிக்க நேரமில்லை படம். எல்லோரும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இன்ட்ரோ ஆன பீரியடில் 64 கலர் படத்தில் அறிமுகமானவர் அவர் ரவிச்சந்திரன். ஸோ அவருக்கு அந்த பேர் உண்டு. அந்த பேரை கிட்டத்தட்ட இதை மோகன் எடுத்தார். கலர்பட கதாநாயகன் வெள்ளி விழா நாயகன்ற மெயின் படத்தை அடித்தார். அதுக்கப்புறம் கோகிலா மோகன் பேர் இருந்தது, வெள்ளி விழா நாயகன் ஒரு பேர். அதுக்கு பிறகு தான் ஒரு பேர் வந்துச்சு, இன்ன வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கு, மைக் மோகன். எனக்கு ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்தது. ஒரு ரெக்கார்டிங்கில் நான் போய் பார்த்துட்டு இருக்கும்போது எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் எப்போயுமே கேட்டிங்கன்னா இந்த லவ் சாங் யாருக்குன்னு கேட்பார். என்ன சுச்சுவேஷன், என்ன வயசு கேட்பார். சார் ஒரு 20 வயசு பையன், ஓகே. இல்லை இந்த கேரக்டர் சார் இது ஒரு 35 வயசு பையன் சார், ஓகே ரைட். எதுக்கு கேட்கணும் அப்புறம் தான் தெரிய வருது, அந்த டோனை மாற்றிடுவார். ஒரு 20 வயசு பையன் ஹீரோவை பாடுறான் அப்படின்னா அந்த டோன் மாதிரி எஸ்பி மாற்றுவார். ஸோ அப்படி மாற்றி எவ்வளோ ஹிட்டு கொடுத்தார் எஸ்பி. அந்த டோனையே மைக் மோகன் தான் பாடினது மாதிரியே அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தார். இது எஸ்பி பாட்டா மோகன் பாட்டானே நிறைய பேர் டவுட் வந்துச்சு. அந்தளவுக்கு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன். ஜோதியா ஒரு பக்கம், இந்த பக்கம் மோகன், இவர் ரெண்டு பேரும் அந்த ஃபேஸ் ரியாக்ஷனில் வந்து பின்னுனவங்க. ஸோ அதனால் மைக் மோகன்ற ஒரு பேர் வந்து இருந்துச்சு. பட் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் ஹிட்டாகி ஒரு பீரியடு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி வாய்ப்பு வரும்போது தான் அவர் எந்த கேரக்டர் படம் நான் பண்ணுறேன்னு சொன்னார். 2 படங்கள் பண்ணார், 2மே சில்லஜிபிலி படம். ஒன்று விதின்னு ஒரு படம் பண்ணார், அப்படியே கான்ட்ராஸ்ட் மேட்ரு. இன்னொரு பக்கம் 100வது நாள், சூப்பர் டூப்பர் ஹிட் உங்களுக்கு. ஸோ எந்த கேரக்டர்னாலும் இந்த நடிகர்களையும் பண்ண முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணவர் மோகன். இந்த ஒரு சாமிங் சாக்லேட் அப்படின்னா கூட எல்லா கேரக்டரையுமே பண்ணுறது மாதிரி நீ விதியில் எல்லாம் மிரட்டியிருப்பார். 100வது நாளில் பயமுறுத்துவார். ஜெயசங்கர் தானே அதில் அப்பா கேரக்டர் பண்ணி. எஸ், விதியில் பூர்ணிமா ஜெயராம் அண்ட் பயணல் முடிதலை கிழிஞ்சலுக்கு அப்புறம் 2 பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம். அதனால் அவருக்கு உள்ள ஒரு இமேஜ் வந்து தனி. இன்ன வரைக்குமே அந்த மைக் மோகன்ற பேரோட கரண்ட் இப்போ வரைக்குமே படம் பண்ணிகிட்ருக்காரு. என்ன ஒன்று இந்த முன்னே ஹீரோவாக பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறாரு. வேறு ரோல் பண்ண ஆரம்பித்தார்னு வச்சுங்களேன், அதாவது டபுள் ரோல்லையோ இல்லை ஒரு அண்ணன் கேட்ட மாதிரி பவர்ஃபுல் பண்ணுனாருன்னா இன்னும் பெரிய ரவுண்டு வருவார். ஸோ கடைசியாக வில்லனாக விஜய் படத்தில் கோட்டில் பண்ணார். ஸோ இது வரைக்குமே ஒரு சிறப்பான ஒரு நடிகராக சிறந்த ஃபிலிம்ஃபேர் அவார்டு மட்டும் வாங்கியிருக்கார் பயணங்கள் முடிவுகளுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 80-90 படங்களுக்கு மேலே தமிழில் பண்ணியிருக்காரு. மிக சிறந்த ஒரு நடிகராக நான் பார்க்கிறேன். தமிழ் சினிமாவில் நீங்கள் சொன்னீங்க வெள்ளி விழா நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெய்சங்கர் அவர்களுக்கு தான் வந்து அவர் எல்லா வெள்ளிக்கிழமையும் அவர் இருக்க படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார ரிலீஸ் இருக்கும். அவர் வந்து அதை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸை உருவாக்குனது அவர் தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு நீ பண்ணு அப்படின்னு சொல்லி டேட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. மோகன் அவர்களுக்கும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. மணிவண்ணன் அவர்கள், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் படமே மணிவண்ணன் அவர்களுக்கும் அவருக்குமான அந்த ஒரு இது, அவங்க காம்பினேஷனில் வந்து எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள். அவங்க 2 பேரோட காம்பினேஷன் சார். மணிவண்ணன் ஒரு கதை சொல்லும் போதே மோகன்கிட்ட, ஏன்னா மணிவண்ணன் வந்து பாரதிராஜ் அப்புறம் அலையலூரில் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் எந்த அளவுக்கு ஒரு ரைட்டர்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு கதை ரெடி பண்ணி மோகன்கிட்ட சொல்லும்போது, நீ வா மணி, நீலாம் வர வேண்டியது, எப்போ வர வேண்டியது, நீ வான்னு சொல்லும்போது கோபுரங்கள் சாய்வதிலே தான் மணிவனுடைய ஃபஸ்ட்டு படம். அதுவும் சில்லஜிபிலி படம். என் புருஷன் தான் அந்த அருக்காணியுடைய அந்த ஹேர் ஸ்டைலே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதை வச்சு நிறைய படங்கள் அவர் உருவாச்சு முடியாது. இல்லை மணிவண்ணனுக்கு அவருக்கு ஒரு நல்ல பாண்டிங். அதனால தான் ஃபஸ்ட்டு படம் மணிவண்ணன் கோபுர சாலையை பண்ணி மோகனை ஹிட்டு கொடுத்தா கூட 100வது நாள் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும் போது தான், எப்படி மோகன் நீ பண்ணுவியா, அது வில்லன் கேரக்டர் ஆச்சு, நீ பண்ணுவியா அப்படிங்கும்போது எந்த கேரக்டராக என்ன இதில் நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருன்னு அந்த படம் ஒன்று பண்ணது. ஆனால் தொடர்ந்து நிறையா படங்கள் மணிவண்ணன் டைரக்ஷனில் வந்து இதை மோகன் நிறையா பண்ணியிருக்காரு. எல்லாமே ஹிட் படம். மதர்லேண்ட் பிக்சர்ஸ் நீங்கள் சொன்னது மாதிரி மதர்லேண்ட் பிக்சர்ஸுடைய மக்களுக்கு தெரிய வந்ததே மோகன் படங்கள் தான். எவ்வளோ படங்கள் மதர்லேண்ட் பிக்சர்ஸ்
மதர்லேண்ட் பிக்சர்ஸ்னால் மோகன் ஹீரோ, இளையராஜா இசை, இந்த 3 பேர் காம்பினேஷனில் போட்டால் எஸ்பி பாலசுப்ரமணியம் கண்ணா பின்னாடி பிஸ்னஸ் ஆகும். கதையே கேட்க பூஜை போட்டோன்னே பிஸ்னஸ். அப்போல்லாம் பூஜைன்னு ஒன்று நடக்கும், சிறப்பாக நடக்கும். அங்கேயே ஏரியா பண்ண விற்று போயிடும். நிறைய தயாரிப்பாளர் உருவாக்குனவர், நிறைய இயக்குநர்கள் உருவாக்குனவர். இந்த இடத்துல நீ ஜெய்சங்கர்னு சொன்னதுனால ஒரு விஷயத்துக்கு அவர்கிட்ட போயிட்டோம்லாம் நினைக்கிறேன். நம்மளுடைய தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் ஒரு மிகப்பெரிய அடைமொழியே இருக்குது. இந்த கோபே ட்ரெஸ், இந்த கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எந்த ஸ்டாருக்குமே அந்த காஸ்டியூம் அந்த கேப் செட் ஆகாது. நம்ம டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் கூட ஒரு படத்தில் ட்ரை பண்ணி பார்த்தாரு. ட்ரிபியூட்டாக பண்ணி, ஆனால் ட்ரிபியூட்டாக தான் சார் பண்ணியிருப்பாங்க. இரும்புக்கோட்டையில் வந்து ஜெய்சங்கர்புரம் அப்படின்னு ஒரு ட்ரிபியூட்டாக தான் பண்ணியிருப்பாங்க. அவருடைய ஸ்டாச்சுவே இருக்கும் படத்தில். ஏன்னா அந்த கௌபாய் ட்ரெஸ்னால் ஜெய்சங்கர் தான் ஞாபகத்துக்கு வரும். ஜேம்ஸ் பாண்ட்னா அந்த தென்னகத்தை ஜேம்ஸ் பாண்ட். அவர் மாடர்ன் தியேட்டர்ஸ்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சி காரணமே ஜெய்சங்கர். அது மாதிரி நீ சொன்னது மாதிரி வெள்ளிக்கிழமையான ஒரு படம் ரிலீஸ் ஆயிரும். ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டர் வந்துட்டாங்கன்னா ஹாய் ஜென்டில்மேன் அப்படி தான் கூடுவார். ஹாய் மேன் அப்படிம்பாரு. ஹாய் அவர் யூ, ஹாய் மேன். இதுதான் ரஜினிகாந்த் அப்படி தான் கூடுவார். ஹாய் மேன் எப்படி இருக்கீங்க, ஜென்டில்மேன் அப்படி தான் கூடுவார். அவருடைய ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரின் ஸ்டைல் கலாச்சாரம் அவர்கிட்ட நிறையா இருந்துச்சு. நான் செயின் ஸ்மோக்கருங்க, படிச்சுக்கிட்டே இருப்பார் பார்ட்டி. பட்டு நிறையா தயாரிப்பை உருவாக்குனார். சம்பளம் அவர் வாங்கினது, நீங்கள் போய் ஒரு படம் ஜெய்சங்கர் சார்கிட்ட படம் பண்ணி, சார் நான் படம் தான் பட்ஜெட் பண்ணலாம் சார். நோ மேன், வா 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 வா, நல்ல கதை, நீ வா என்ன பண்ணணும், சம்பளம் உன்ட்ட எவ்வளோ இருக்கா கூட அப்படிம்பார். அவர் வாங்கினது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 60,000 to 75,000 தான் சம்பளமே. அதிகபட்ச சம்பளமே அவருக்கு அவ்வளோதான். 25 ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்குவார். நீ வா, என்ன ஜெயிச்சுக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேல, நீ வா படம் பண்ணு, ஜெயிச்சு வா, அப்புறம் பார்த்துக்குவோம் நம்ம. அப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையை தூக்கி வச்சவர். கடைசியாக அவர் வாங்கின சம்பளம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம்னு சொல்லி முரட்டுக்காலை படத்தில் தான் அவர் அந்த லட்சத்தையே தொட்டது வில்லனாக. ஆனால் ஜெய்சங்கர்லாம் வந்து அதெல்லாம் எவர் கிரீன் ஹீரோங்க. அவரை மாதிரிலாம் ஒரு ஹம்பிளான ஒரு ஹீரோ வந்து ரொம்ப ரேர் அமையிறது. அப்படியே ஒரு ஜென்டில்மேன். அவ்வளோ படங்கள் பண்ணி எம்ஜிஆருக்கும் ஜெய்சங்கருக்குமே ஒரு பெரிய வாரே நடந்துச்சு. அதை இன்னொரு எபிசோடில் பேசுவோம். பட் அப்படி இருக்கும்போது மோகன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலர் பட நாயகன், வெள்ளிவிழா நாயகன், ஜெய்சங்கர் எப்படி உருவாக்கணும், அந்த மாதிரி மோகன் எவ்வளோ பேரை உருவாக்கின அந்த ஒரு விஷயங்கள் நிறையா இருக்குது மோகனை பற்றி. மோகனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு காரணம் பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்களுடைய அந்த பாடல்கள் வந்து மிக கை கொடுத்துச்சு. ஆர் சுந்தரராஜன் பயணங்கள் எப்படி ஒரு லிஃப்ட் கொடுத்தார், அதே மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி தான் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் சேர்ந்து எம்எஸ் விஸ்வநாதன் இளையராஜாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி மெல்ல திறந்து கதவுன்னு ஒரு படம் பண்ணாங்க. சாங்ஸ்லாம் இன்ன வரைக்கும் நீ தூக்கம் வராதே அந்த எஸ்ஜானி அவர்கள் பண்ண ஒரு பாட்டு கேட்டால் போதும் தூங்கிடுவான். அப்படி ஒரு பாடல்கள், அருமையான ஒரு கதை, ஒரு சனம் சினிமாவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தின ஒரு படம். ஃபஸ்ட்டு படம்ட்டு சென்சார் சைட் காமிச்சோன்னா ஒரு கதை போகும், ஃபஸ்ட் ஹாஃப் முடியும், செகண்ட் ஹாஃப் இது. அந்த படம் மொத்தம் உல்ட்டா பண்ணாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் தூக்கி செகண்ட் ஹாஃபில் போகலாம், செகண்ட் ஹாஃப் தூக்கி ஃபஸ்ட் ஹாஃபில் போகலாம். எப்படி பார்த்தாலுமே கதை நரேஷனில் போகும். அது அப்படி ஒரு ட்ரெண்டாக ஒரு கதை ஆர் சுந்தரராஜன் பண்ணாங்க. பட் சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அதனால் மிகப்பெரிய வெற்றிக்கு வந்து வித்திட்டவர் வந்து மோகன் சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு காம்படிஷனுக்குள்ளே வந்து தனித்துவமாக நின்ன ஒரு ஹீரோ. இதில் இன்னும் ஒரே ஒரு சிறப்பு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விடாப்பிடியாக, ஏன்னா மணிரத்னத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்து மௌனராகம் அதான் சார் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து மணிரத்னம் அவர்கள் வளர்ந்து வர இயக்குனர் அந்த டைமில் அவரோட மிகப்பெரிய பிரேக்காக இந்த படம் தான் மாறுது. இப்போ இன்னி வரைக்கும் மௌனராகம் போட்டால் ரேவதி இவங்களை கடந்து போகவே முடியாதுல்ல சார். எப்படி ஒரு அம்பியா அமராவதியை மறக்க முடியாதோ, லைலாஞ்சனை மறக்க முடியாது, அது மாதிரி இந்த மௌனராகம் படத்தையும் மோகன் ரேவதி கார்த்திகை மறக்கவே முடியாது. ஸோ மணிரத்னத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக், உச்சத்தை தொட்ட படம். பெஸ்ட்டு பிக்சர்னு நேஷனல் அவார்டு வாங்கின படம் பேர் மௌனராகம் உங்களுக்கு தான். அதில் இளையராஜா மியூசிக். இளையராஜா இல்லைன்னா படங்களே இல்லைங்க மாதிரி அவ்வளோ படங்கள் விட்டுட்டோம். இல்லை இப்போ நல்ல விஷயம் சொல்லும் போது சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இசைஞானி, அதனால் வந்து ராகதேவன் நிறைய பட்டங்களுக்கு சொந்தக்காரர். ஸோ அப்படி ஒரு இசையமைப்பாளர், அவ்வளோ ஹிட்டு கொடுத்தவர். பட் இதுக்கிடையில் ஒரு சின்ன விஷயம் சொல்ல வந்தேன் நான். மோகனுடைய எல்லா படங்களுக்குமே அது ஒரு வாய்ஸ் ஒன்று வரும். அவர் ரொம்ப விருப்பப்பட்டார். நான் ஒரு படம் டப்பிங் அது சொந்த குரலில் பேசுகிறேனே அப்படிங்கும்போது டைரக்டர் எல்லாமே யோ ஏன் விசப்பரிச்சேன் வேணான்னு சொல்கிறாங்க. மீறி ஒரு படம் பேசினார். பார்த்த ரசிகர்களெலாம் நொந்து நூலாகி சொல்கிறேன், இருங்க அவசரப்படாதீங்க. ஒரு படம் டப்பிங் பண்ணுறாரு, பேசுகிறாரு, படம் பார்க்குறாங்க, நல்ல கதை படம் தான், நல்ல ஓடின படம் தான். ரசிகர்கள் மக்கள்லாம் கண்ணாமட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மோனுக்கு டப்பிங் வாய்ஸ் போட்டு படம் அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அவருக்காக டேட்டா வாங்கி நீங்கள் அவர் வாய்ஸில் பேச வச்சுருக்கூடாதா, படத்தையே நீங்கள் நல்ல படத்தை கேவலப்படுத்திட்டீங்களே இப்படி ஒரு வாய்ஸை போட்டு அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டி. அப்போ டேரக்டர் சொல்கிறார், முதல்லையே சொல்லி தொலைஞ்சேன் கேட்டு அன்றைக்கி அப்படின்னு மோகனை சொல்ல போய் என்ன இப்படி ஒரு ரிவ்யூ வருது,
இனிமேல் என் வாய்ஸில் நான் பேச விரும்பலைன்னு சொன்னார். அந்த படம் அம்பிகை நேரி வந்தால்னு ஒரு படம். அதில் ஓன் வாய்ஸில் பேசினார். அது டப்பிங் வாய்ஸாக பார்க்கப்பட்டது. இவருக்கு இந்த டப்பிங் கொடுத்தவர் வந்து நம்ம நடிகர் விஜயுடைய தாய் மாமா எஸ்என் சுரேந்தர் அவர்கள் தான். அவருடைய வாய்ஸ் தான். அந்த எஸ்என் சுரேந்தர் வாய்ஸ் கேட்டாலே மோகன் தான் வந்து நிற்பார். அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டு இவர் தனியாக ஏதாவது எஸ்என் சுரேந்தர் பேசினா கூட பாட்டு பண்ணால் கூட மோகனுக்கு பாட்டு பறந்த மாதிரியே இருக்கும் வேறு. ஸோ அந்த ஒரு வாய்ஸ் வந்து எஸ்என் சுரேந்தர் வந்து உயிர் கொடுத்தார் மோகனுக்கு. அதனால் இவ்வளோ நிறைய விஷயங்களுக்கு சொந்தக்காரர் மோகன் சொல்லலாம். பட் இன்னமும் வந்து நிறைய பெண்களுக்கு வந்து பிடித்த ஒரு நாயகனாக தான் இன்னமும் மோகன் இருக்காருன்னு சொல்ல முடியும். மோகன் சாரை பற்றி பேசும்போது நம்ம மணிரத்னம் அவர்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. நிறைய இயக்குனர்கள் பற்றி பேசிட்டோம். நிறைய கான்ட்ரவர்சிஸும் அவர் சுற்றி இருந்தது. என்னென்னா வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. இந்த டப்பிங் விஷயமே கூட ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. ஏன்னா எஸ்என் சுரேந்தர் அவருக்கும் ஒரு மனத்தகராறு வந்து இல்லை நான் இனிமேல் உனக்காக பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு படம் தனியாக பேசி அந்த படம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகி மிகப்பெரிய அடி வாங்கிச்சு அப்படின்லாம் சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மை இல்லை, அது உண்மைதான். என்னென்னா எஸ்என் சுரேந்தர் அவர்கள் வந்து மோகனை சந்தித்ததே இல்லை. மோகன் ஆக்டிங்னு படம் வரும், டப்பிங் வரும்போது எஸ்என் சுரேந்தர் 2 நாள் 3 நாள் டேட்டா கொடுத்து படம் முடிச்சுட்டு போயிடுறாரு. பட் இங்கே மோகன்னா சுரேந்தர் வாய்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது எல்லாருக்குமே. அப்போது எஸ்என் சுரேந்தர் அது வரைக்கும் பார்க்காதவர் வந்து ஒரு தடவை மோகனை பார்க்கணுன்னு விரும்புகிறார். மோகனை பார்க்கலாம். ஒன்று மோகன் அவர்களாவது என்ன பண்ணணும்னா சுரேந்தரை கூப்பிட்டு அவர் பேசியிருந்துருக்கணும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுதான் நிஜம் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். மோகன் ஆனால் பிஸி ஷெட்யூலில் இருந்ததுனால அவர் அதை வந்து கண்டுக்கவே இல்லை. இங்கே ஒரு நாளைக்கு 4 படம் ஷூட்டிங் போவாருங்க. சுரேந்திரங்கிற வந்து மைண்டில் அவர் எடுத்துக்கவே இல்லாமல் போயிட்டார். ஒரு பீரியடுக்கு அப்புறமேல் வந்து எல்லா பேரும் சுரேந்திரகிட்ட கேட்கும்போது தான் மோகன் இது வரைக்கும் நீ மீட் பண்ணியா பேசுனியா அவர் பேசினாருன்னு கேட்கும்போது இல்லை நான் சந்திக்கவே கிடையாது, அவரும் நான் பார்க்கணும்னு சொல்லலை அப்படிங்கும்போது தான் ஏன் பார்க்க வேண்டியதானே மோகனுக்கு உயிர் கொடுக்குறதே உன் வாய்ஸ் தானேயா அப்படிங்கும்போது தான் சுரேந்தர் ஒரு தடவை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டு மோகன்கிட்ட சொல்லும்போது மோகன் அப்போ அதையும் அவர் கண்டுக்கலை. சுரேந்திரனை பார்க்குறதுக்கு அவர் விருப்பப்படலையா இல்லை மெதுவாக பார்த்துக்கலாம் என்ன அவசரம் டப்பிங் ஆர்டிஸ்ட் தானே அப்படின்னு நினச்சிட்டாரான்னு தெரியல. பட் அந்த ஒரு கோபம் சுரேந்திரனுக்கு வந்து இருந்தது. ஏடா நம்ம ஒரு வாய்ஸ் கொடுத்து வந்து உயிரை கொடுத்து பண்ணுறோம், படம் அந்தளவுக்கு நிற்கிதுங்கும் போது ஏன் இவர் நம்ம சந்திக்க மறுத்துட்டாருங்கிற அந்த ஒரு ஆதங்கம் நிறையாவே இருந்தால் நான் டப்பிங் நான் பண்ண மாட்டேன்னு ஒரு பீரியடுக்கு அப்புறம் சொல்லிட்டார். சொன்னதுக்கு பிறகு தான் ஒரு அதிர்ச்சி வருது. ஐயோ இவர் வாய்ஸ் இல்லாமல் நம்ம வாய்ஸை போட்டோம்னா பெரிய சிக்கலாயிருமேன்னு சொல்லி தான் அதற்கு பிறகு 2 பேரும் சந்தித்த ஒரு விஷயமும் இருக்குது. பட் இது பெருசாக எடுத்திருக்க வேணாம் சுரேந்தர் அவர்கள். ஆனால் இருந்தாலும் மோகனும் கண்டுருந்துருக்கணும், கூப்பிட்டு வச்சு பேசியிருந்துருக்கணும். அதான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணார். இதற்கு நடுவில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க உடல்நிலை சரியில்லாமல் பண்ண. பட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு கான்ட்ரவர்சி ஒரு கிசு வரதான் செய்யும். ஏன்னா மோகன் பெரிய வளர்ந்து வந்த பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கும்போது அவருக்குள்ளேயும் நிறைய கிசுகள் கான்ட்ரவர்சிகள் நிறைய பேசப்பட்டுச்சு, காசிப் நிறையா வந்தது. பட் அவருடைய வளர்ச்சியை தாங்க முடியாதவர்கள் நிறைய பேர். ஒரு ஹீரோ உள்ளே வர முடியல யாருமே. இந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு லவ் சப்ஜெக்ட்டுக்குள்ள ஒரு ஹீரோ உள்ள நுழைய முடியல. மோகன் இருக்காருன்னே போனாங்க. கமலஹாசனுக்கே டஃப்பு கொடுத்தாங்க ஒரு பீரியடு. லவ் சப்ஜெக்ட்னா காதல் வருஷம் மைண்டில் செட் பண்ணது எல்லாத்துக்குமே இந்த கமலஹாசன் அவரை வச்சு படம் பண்ணலான்னு இருப்பாங்க. கமலஹாசன் வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா கமலஹாசன் வச்சு சாதாரணமாக படம் பண்ண முடியாது. அப்போ அந்த கேரக்டர் பூரா அந்த மோகனுக்கு போச்சு. கமலுடைய மோதன படங்கள் வந்து நிறைய படங்கள் இருக்குது, எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் உங்களுக்கு. இப்போ கமலே ஷாக் ஆகிறாரு, என்ன அது நம்ம கூட அறிமுகமாயிட்டு பண்ணிட்டு நமக்கே டஃப் கொடுக்குற அளவுக்குலாம் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது. அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருக்கார். பட் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பி விட்டாங்க. இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிசீஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் வந்து அந்த டிசீஸ் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்போ மோகன்கிட்ட பேசுகிறதுக்கும் நெருங்கி நடிக்கிறதுக்கும் பயந்தாங்க ஹீரோயின்ஸ். இப்படி இருக்கோ அப்படிலாம் சொல்கிறாங்களே உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு இந்த பயந்து வந்து 10 பேர் விளங்குனாங்க. அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொடியூசர் கொஞ்சம் பேக் அடித்தாங்க, இயக்குநர்கள் கொஞ்சம் தவிர்த்தார்கள். இதனுடைய விளைவாக தான் அந்த மோகனுக்கு ஒரு பெரிய பிரேக் ஏற்பட்டுச்சு. நம்மளை பிடிக்காத தேவையில்லாமல் இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டான், அது உண்மையை நம்பிட்டாங்களே அப்படின்னா அந்த வருத்தம் மோகனுக்கு வந்து இன்ன வரைக்குமே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தரை பிடிக்கல காம்படிஷன் வரணும்னா வந்து மோதி பார்த்து ஜெயிக்க பார்க்கணும். இப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி விஷயத்தை நீங்கள் சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்துற மாதிரி விஷயத்தை பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தவறு. அது அந்த விஷயம் அன்றைக்கி நடந்தது. அதனால தான் மோகன் கொஞ்சம் தவிர்த்து வேண்டான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து ஒதுங்கியே இருந்தார். பிறகு அது எதுவுமே இல்லைங்கிற ஒரு விஷயத்தை வந்து தானாக தெரிய வரும்போது தான் திரும்பி அவரே உள்ளே வர்றாரு, கூப்பிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவை ஒரு படம் பண்ணார். பட் என்ன இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரெண்டிங் மாறிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த மோகன் நடித்த அந்த லாஸ்ட் 1 இயர் முன்னாடி தான் வந்து நினைக்கிறேன். எஸ், அது சரியாக போகலது.
ஏன்னா ரசிகருடைய இந்த ரசிப்பு கொஞ்சம் மாறுது இல்லைங்களா, அதில் மோகனுடைய அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடுச்சு மக்களுக்கு. ஸோ அதில் ஒன்றும் இல்லை, நல்ல ரோல் எடுத்து பண்ணார்னு வச்சுங்களேன், இன்னமும் மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வருவார் மோகன். இப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாருக்குமே ஒரு செகண்ட் இன்னிங்ஸ், எல்லா ஹீரோக்குமே இப்போது 80s நடித்த எல்லா ஹீரோஸுமே இப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்காங்க. அவருக்கு எது சார் தடுக்குது? இப்போது கோட்டில் வில்லனாக நடித்தார், பட் வந்து அதுக்கப்புறமே அவர் எந்த படங்கள் பண்ணுறாரு, ஹீரோவாக பண்ணுறாரா வில்லனாக பண்ணுறாரா அப்படின்ற ஒரு இதுவே தெரியலையே சார், என்ன சார் நடக்குது? இல்லை அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது தான், இன்னமும் ஹீரோவாகவே பண்ணணும்னு அந்த ஒரு தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு. ஓகே. ஆனால் சொல்லப்போனால் இப்போ நேரில் நம்ம மோகனை சந்தித்து பேசினோம், பட் அன்றைக்கு இருந்த மோகனோட இன்றைக்கி மோகன் நல்லா தான் இருக்கார். பார்க்குறது ரொம்ப ஸ்லிம்னா பாடி அப்படி ஸ்ட்ரெச்சர் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கார். செம்ம ஸ்ட்ராங்காக ஸ்லிம்மாக இருக்கார், க்யூட்டாக இருக்கார், அழகாகவும் இருக்கார். இன்னமும் ஹீரோவை பண்ணலாம். ஆனால் இந்த கதை, அந்த கதை ஒன்று இருக்குது, ஜென்ரேஷன் கொஞ்சம் மாறுது. அப்படிங்கும்போது வந்து அது கொஞ்சம் இப்போ விருப்பப்படலையோன்னு தோணுது நமக்கு அதை. ஆனால் நல்ல கதைக்கு ஏற்ற ஒரு கதை சிக்கும் போது அங்கே ஹீரோவை நீங்கள் பண்ணலாம். இன்னமும் நம்ம பழைய ஞாபகத்திலே மைக்கை பிடிச்சிட்டும் மரத்தை சுற்றி காதல் பாடுங்கிற அந்த ஒரு தாட்ஸ் மோகனுக்கு இருந்தால் அதை எரேஸ் பண்ணிடணும். நல்ல கேரக்டர் உள்ள இது கிடச்சி பண்ணாங்களா கண்டிப்பாக அது ஒரு ரவுண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எல்லாருக்குமே ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் இருக்குது. விக்ரமுக்கெல்லாம் 3 இன்னிங்ஸ் போச்சு, இவருக்காவது செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பன் ஆகுது. விக்ரமுக்கு 2 இன்னிங்ஸ் டோட்டலாக காலியாகி 3ஆவது இன்னிங்ஸ் தான் ஓப்பன் ஆகி இன்ன வரைக்குமே அவர் ஹீரோவாக இருந்துகிட்டு இருக்கார். ஸோ அதனால் கிட்டத்தட்ட மோகன் ஏஜும் அவர் ஏஜும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈக்குவல் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள்லாம் இருக்காது. மோகனுக்கு கிட்டத்தட்ட 67 வயசு ஆகுது. ஸோ விக்ரமுக்கும் கிட்டத்தட்ட அந்த ஏஜ் தான் இருக்கும். பட் அவர் இன்னமும் ஹீரோவை பண்ணிகிட்ருக்கார். ஸோ அதனால் கமலுக்கு அடுத்து யாருங்கும் போது வந்து மோகன் விட்டுட்டு போனார் இடையில. அது அவர்கள் வந்து தேவையில்லாமல் அந்த வதந்தியை கிளப்புனதுனால ஓரங்கட்டப்பட்டார்னு வேணால் சொல்லலாம். அந்த ஸ்பேஸில் விக்ரம் கொஞ்சம் உள்ளே வந்து அவர் கொஞ்சம் வெரைட்டியான ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணதுனால அவர் இன்னும் விக்ரம் நின்றுட்டுருக்கார். அது மாதிரி மோகனும் ஒரு வெரைட்டியான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு ஹீரோ இமேஜில் ஒன்று பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் ஒரு ரவுண்டு செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு ரேஞ்ச் வருவார்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சார் தமிழ் சினிமாவில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸை வாழ வச்ச ஹீரோஸ் வந்து இருக்காங்க. நம்மளே நிறைய பேர் பேசியிருப்போம். முரளி அவர்களை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ வந்து மோகன் அவர்களை பற்றி பேசுகிறோம். அவங்க கிட்டலாம் இப்போது மோகன் சார் கிட்டலாம் வந்து இப்போ இருக்கிற ஹீரோஸ் என்ன சார் கற்றுக்கணும்? ஒன்றும் இல்லைங்க, அவர் கரெக்டான பொசிஷனுக்கு வருவாருங்க, சொன்ன டயத்துக்கு வருவார். ப்ரொடியூசருக்கு செலவு பெருசாக வைக்க மாட்டார். தன்னால் யார் நஷ்டப்படணும்னு நினைக்கிறவர். சம்பளங்கிறது டிமாண்ட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் இவ்வளோ படம் ஹிட்டு கொடுத்துட்டேன், எனக்கு இத்தனை லட்சத்துக்குள்ளே தாங்க வாங்கினாங்க. அதுவும் 50 லட்சம் கூட வாங்கலைங்க. மோகன்லாம் சாதாரணமாக வாங்கிட்டு இருந்தவர் தான். பட் இப்போ ஒரு படம் மன்னோனியே கோடி அப்படிங்கிறாங்க. அந்த படம் ஓடாமல் இருக்குது. அப்படிங்கும்போது கோடிகள் எப்படி நீங்கள் போக முடியும்? அந்த தவிர ஹீரோக்கள் நிறைய செஞ்சிட்ருக்காங்க. இப்போ தயாரிப்பாளர்களும் ஒரு லிமிட் வச்சுக்கணும், பார்டர் வச்சுக்கணும். பட் அதில் மோகன்கிட்ட இருக்கும்போது அந்த டிசிப்ளின் நிறையா இருந்தது அவர்கிட்ட. நிறைய படங்கள் வெற்றிக்கு பிரம கொடுத்தாரு. கதையை அவர் கேட்டார், இந்த கதையை நமக்கு ஏற்ற கதையாக நல்லா இருக்குமான்னு கதையை அவர் கேட்டார். இன்றைக்கி இருக்கிற ஹீரோக்குறெல்லாம் கதைக்குள்ளே போய் மாற்ற சொல்கிறாங்க. நீங்கள் இன்ட்ரோல் பிளாக்கை மாற்றுங்க, கிளைமாக்ஸை மாற்றுங்க, இந்த 2 ஃபைட்டு வைங்க சார், தெரிக்கிறது மாதிரி. ஃபார் சாங் வந்து அமெரிக்கா போங்க சார், ஏன் கொடைக்கானல் போனால் ஏற்றுக்க மாட்டாங்களா? இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்களை இன்றைய ஹீரோக்கள் பண்ணுறதுனால கதைக்கு அப்பாற்பட்டு ஒரு காட்சி அமைப்புகள் போது அது ஆடியன்ஸ் லைக் பண்ண மாட்டான், எப்போவுமே லைக் பண்ண மாட்டான். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த கேம் சேஞ்சர்லாம் ஓடி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கணும். ஏன் போகல உங்களுக்கு? கதைக்கேற்ற ஒரு விஷயத்தை நீ சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அன்றைய இருந்த ஹீரோக்கள் கேட்டாங்க. மோகன் வந்து அந்தளவுக்கு நிறைய தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் அவர்கள் ரூட்டில் போனார். கதை கேட்பார், பிடிச்சிருக்குன்னா ஓகே, அழகாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். 30 நாள் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். இன்றைக்கி 30 நாள் இங்கே பண்ணுறாங்க, 60 நாள் 90 நாள். திடீர்னு காலையில் வந்து எனக்கு வயிற்று வலின்ட்டு போயிடுறாங்க, நினச்சா நான் துபாயில் இருக்கேங்கிறாங்க. ஸோ அதில் இவ்வளோ விஷயங்களில் முன்றைய இவருடைய சீனியர் ஹீரோக்கள் வந்து இன்றைய இருக்கிற சில ஹீரோக்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒரு தயாரிப்பாளரை ஹீரோக்கள் வாழ வைக்கணும். இதில் இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரை வாழ வைக்கணும். அந்த தயாரிப்பாளர் இல்லைன்னா இயக்குனர் கிடையாது, ஹீரோக்களும் கிடையாது. இல்லை 2 பேருமே ஒருத்தர் வாழ வச்சாங்கன்னா நிறைய பேர் உருவாகிறதுக்கு தயாரிப்பு ரெடியாக இருக்காங்க. மணிரத்னம் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பேக்காக இருந்த படம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மௌனராகம். எஸ். இன்றைக்கி வந்து மோகன் சார் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து படங்களுக்கு அது பண்ணிகிட்ருக்காரு, ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காரு. நிறைய இன்டர்வியூஸ்லாம் கூட பார்க்க முடியுது. அவர் எல்லா இடத்துலையுமே ரொம்ப வந்து மிரட்சியாக தான் வந்து மணிரத்னம் அவர்களை வந்து சொல்லுவார். அவரோட மேக்கிங் பற்றி எல்லாமே நல்லா பேசுகிறாரு. ஆனால் வந்து எனக்கு ஒன்று தோணுச்சு சார், ஓ காதல் கண்மணின்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மணிரத்னம் அவர்கள் ஒரு படம் பண்ணியிருப்பார். அதில் வந்து பிரகாஷ் ராஜ் அவர் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். எனக்கு அந்த ரோலில் கூட மோகன் சார் பண்ணால் நல்லா தான் இருக்குன்னு, அதுவும் ஒரு லவ், ஒரு ஒய்ஃப்
கிட்ட ஒரு லவ்விங்காக இருக்கிற ஒரு கேரக்டர். அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் அவர் பண்ணார்னா இன்னும் அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இப்போ கூட ஒரு அடுத்த ஒரு காதல் படம் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் சார் அவருக்கு கூப்பிட்டு இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு? ஏங்க மணிரத்னம் நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு பெரிய டாப் உச்சத்தில் இருக்கார் மோகன். மௌனராகன்ற ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து பிரமாதமாக சில்வர் ஜூப்ளி ஓட வச்சு பண்ண ஒரு மோகனுக்கு ஏன் மணிரத்னம் மோகனுக்காக ஒரு கதையை ரெடி பண்ண முடியாது? கண்டிப்பாக முடியும். ஏன்னா மணிரத்னத்துக்கு இன்றைக்கி வேல்யூ இருக்குது, மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு இயக்குனர். ரஜினி சாரை வச்சு பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு, கமல்ஹாசனை வச்சு ஒரு பண்ணணும் இப்போ கொடுத்தாரு, தக் லைஃபை வீணாக்கிட்டார், ஓகே. பட் மோகனை திரும்பி ஒரு கதையை உருவாக்கி மணிரத்னத்துக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவருடைய ஓன் பேனர் இருக்குது. அந்த பேனரில் லைட்டாக ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சொன்ன கதல் கண்மணி மாதிரி ஒரு அழகான ஒரு மேட்ரை பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஸ்கிரிப்டுகளை மோகன் பண்ணால் இன்றைக்கி விரும்புறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் அவருக்கு ஏற்ற கதை சரியாக கிடைக்கல. இயக்குனர்கள் இன்றைய இயக்குனர்கள் மோகனுக்குள்ளே போக விரும்பலை ஹீரோவா. பட் இவருக்குன்னு கதை கேட்டு கோட் மாதிரி வெங்கட் பிரபு மாதிரி ஒரு தில்லாக இருந்தால் அவ்வளோ பெரிய ஒரு மாஸ் படத்தில் நீ மோகனை வில்லனா போட்டது பெரிய விஷயம். வெங்கட் பிரபுக்கு தில்லு இருந்தது, இயக்குனர்களுக்கு இல்லை பாதி பேருக்கு. மணிரத்னம் கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி மோகனுக்கு ஒரு லைஃப் கொடுத்தாருன்னா மீண்டும் ஒரு மோகனை நம்ம பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் எந்த கான்ட்ரவர்சிக்குள்ளேயுமே பெரிய அளவில் சிக்காத ஒரு ஆள் உண்டு. அது ஹீரோனாக வரும், அது வந்துட்டு போச்சு. மறுபடியும் வேறு எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லாத ஒரு ஹீரோ. எனக்கு தெரிஞ்சு ட்ரக்கில் கூட அவர் போய் லாக் ஆகலை. நான் கூட மோகன் சிகரெட் பிடிச்ச கூட நான் பார்த்ததில்லை, ட்ரிங்க்ஸுக்குள்ளே போய் லாக் ஆகலை. அதனால தான் இன்னமும் அந்த ஸ்லிம்மாக ஒரு பாடியை வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்னமும் போயிட்டு வந்துட்டுருக்கார். எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் வந்துடுவார், ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்துடுவார். முதல் தலைமை எல்லா படத்தையும் பார்ப்பார், எல்லாத்தையும் சகஜமாக பேசக்கூடியவர். பட் இன்றைக்கு இயக்குனர்கள் வேணாம், அவருக்கு லைஃப் கொடுத்த இயக்குனர் இருக்காங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் மணிரத்னம் சொன்னீங்களே, அவர் ஒரு படம் பண்ணுறதுன்னா எவ்வளோ சிறப்பாக இருக்கும். பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்துக்கு போகிற மணிரத்னம் இந்த ஐடியா வருதான்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம் சார். நன்றி நன்றி சார்.